இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா மேம்? Of course. இந்த பாட்டு கேட்டா எல்லாருக்கும் ரொம்ப ஞாபகம் வரும். நோ, எனக்கு உங்க ஞாபகம் தான் வரும். அழகிய வந்து உங்க ஞாபகம் தான் வரும் எனக்கு. அத யூ சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு. அல்ல சார் யூ மட்டும் டென்ஷன் ஆயிடுச்சு. யூ வந்துருச்சு. ஏ ஜாலி. சார் எக்ஸாம் ஆக போறேன். நான் பே இல்ல. Okay, that is one thing that எல்லாரும் கேட்டுட்டு. நல்லா இல்ல நீங்க பேய்ன்னு சொன்னாலும் நாங்க பயப்பட மாட்டோம். அதாவது கார்ல இருந்து இறங்கினாங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ள வரக்குள்ள வந்து அங்க மீட் பண்ண 50 பேர் வந்து ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க ஒரு பாயிண்ட்ல. சப்தம் என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் கதை கேட்கும்போது ஒரு ஆடியன்ஸை தான் கேட்டேன். இந்த படம் நம்ம பண்ண போறோம் அப்படின்ட்டு இல்லாமல் தியேட்டர்ல நம்ம உட்கார ஆடியன்ஸ் மாதிரி தான் இந்த கதையை கேட்டேன். உலகமாவே வந்து ரொம்ப புதுசா இருக்கும். ஈரமுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இருக்காது. கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் நியூ வேர்ல்ட். ஹெல்தி க்ரோசர் பெருங்காயம் ஆர்டிகா கோல்ட் கம்பெனி ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ் பவர்ட் பை தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். வணக்கம். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஹலோ ஹலோ. இப்போ சைலண்ட் ஜோன் ஸ்டார்ட் ஆகுது சார். இது சப்தம் ஜோன். ஸோ இப்போ நம்ம எவ்வளோ சைலண்ட்டாக நம்மளோட இடத்துக்கு போய் உட்கார போகிறோங்கிறது சார். இதில் இருந்தால் உங்களோட பார்த்தது தான் 3 பேர் இதில் தான் போக போகிறீங்க. சத்தமே வராமல் நம்மளோட இடத்துக்கு போக போகிறோம் சார். ஆமாம் சார், சத்தமே வராமல் போக முடியும். அதுதான் டாஸ்க். சார் அதான் ஆக்சுவலி இட்ஸ் a good game. நல்லா Very good game. Excellent. You ready? நான் அப்படியே வந்துடுவேன் சார். நான் இந்த பக்கமே வர மாட்டேன். நீங்க வந்து நிறைய சத்தம் வரும். One by one. One by one. Okay. First. You go first, Sadi. Ladies first. No. Ladies He first. goes first. யாராவது ஒரு முடிவுக்கு வாங்க. Cinema only gents first. ஓய் ஸ்டிக் வர போட்டு பேசுறீங்க. அது தள்ளி போயிடலாம் நினைச்சே. All the best, sir. All the best. டெக்னிக்கலாக வராது. ஓகே, ரெடி? Yes, please. One balloon. Yeah. Very good. அப்பா, என்னடா நானே ஈஸியா வரேன், அவங்க இருப்பாங்க. ஓகே, ஸோ ப்ளீஸ் உங்களுடைய வணக்கம் அண்ட் வெல்கம் டு another episode of Healthy Grocer பெருங்காயம் ஆர்டிகா கோல்ட் கம்பெனி ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ் பவர்ட் பை தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். அண்ட் இன்னைக்கு நம்மளுடைய ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ்க்கு சப்தம் திரைப்படத்தினுடைய குழுவினர் தான் வந்திருக்காங்க. ஹாப்பியாக இருக்குது உங்களை பார்க்கும்போது, அந்த ஹாப்பி ஃபேஸஸ், எனர்ஜெட்டிக் ஃபேஸஸ். அதுவும் வந்து சப்தம் மாதிரி ஒரு படத்துக்கு வர்றப்ப நீங்களும் அப்படியே இறுக்கமாக இருப்பீங்களோன்னு நாங்கள் பயந்துக்கிட்டே இருந்தோம். அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி வந்தோடனே உடச்சி முடிச்சிட்டாங்க எல்லாமே. அதிர்ச்சியெல்லாம் உங்க ஷோல எப்படி இருக்குமா இருக்க முடியும்? செம்ம ஜாலியா போகும் தெரியும் ஆல்ரெடி. நீங்க எங்க மூடுக்கு வர வேண்டாம், நாங்க உங்க மூடுக்கு போயிட்டோம். எனக்கு தெரிஞ்சு நான் போயிடுறேன். ஆங்கர் 2 பேர் இருக்காங்க, மொத்தம் 3 ஆங்கர்ஸ், ஒரு கெஸ்ட். கரெக்டா அவ்வளவு வைப்பா இருக்கு. நீ தான் அப்புறம் லைலா மேம்காக தான் வந்தேன்னு சொன்னேன். சரி, உடனே ஆரம்பிக்க வேணாம். எஸ் மேம். அப்ப சார் நம்ம கிளம்பலாம் சார். சார் நான் இருக்கேன் சார். சார் உங்க பேன் இண்டியா ஃபேன் சார். நானு
தெலுங்கு படம்லாம் பார்த்து ரசிச்சிருக்கேன். சாரை பத்தி சில விஷயம் சொல்லணும். ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா சார்? சொல்லுப்பா. கொஞ்சம் சில்லியா தான் இருக்கும், பட் சொல்லிடுறேன். நல்லா இருக்கும். ஆனா சில்லியா இருந்தா சில்லியாருன்னு தெரிஞ்சு எதுக்குங்க சொல்றது? அண்ணே இவ்வளவு கான்ஃபிடண்டா இருக்கீங்க சார் நீங்க. எனக்காக கேட்டேன் சார் ப்ளீஸ். சில்லி பட் யூ நைஸ். ஐ அப்ரிஷியேட். நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. ப்ளீஸ் ஒன் சான்ஸ். அதாவது தமிழ் சினிமான்னு எடுத்துக்கிட்டேன். தமிழ் சினிமா விடுங்க, ஒட்டுமொத்த இந்தியன் சினிமா எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு முக்காவாசி படங்கள் அதாவது எப்படி இருக்குன்னா ஒரு தண்ணி சீன் இல்லாம இருக்காது. நான் சொல்ற தண்ணி வேற தண்ணி, தண்ணி சீன் இல்லாம இருக்காது. அதாவது ஒருத்தனை பயமுறுத்தணும், ஒருத்தனை பயம் காட்டணும், காமெடி பண்ணணும், ஏதாவது பண்ணா கன்ஃபார்ம் தண்ணி சீன் வச்சாகணும். அதுக்காக வைப்பாங்க கம்பல்சரி. ஆனா ஒருத்தர் வெறும் தண்ணியை வச்சு ஃப்ரேம் பை பயம் காட்டணும் ஒரே டைரக்டர் நம்ம அறிவழகன் சார் மட்டும்தான். இதுதான் நைட் ஃபுல்லா தண்ணி குடிச்சிட்டே வச்சிருந்தேன். ஏதாவது எந்த தண்ணி சார்? இது நார்மல் தண்ணி சார். ஆமா சார். கட்சியில இருந்து இருக்கீங்களா? இல்ல நோ சார். நான் உங்க பேச்ச பார்த்துட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம்னு தோணுது. இவரை பார்த்தா சார் சரி ஏற்கனவே கட்சியில் இருக்கவங்க எல்லாம் இவர மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன இல்ல சார், உண்மையில மனசு இல்ல சார். நான் வந்து நார்மலா வராங்க படிக்கலாம் கிடையாது சார். இந்த தொன்று தொட்டு வாழ்ந்து கட்டும் ஈரம் படத்தில் நனைந்து கட்சி ஆரம்பிச்சாச்சு. சூப்பர் சார். இன்னும் ப்ரூவ் பண்ணிக்கிறாரு அவரு. இல்ல சார் அப்படி பேசாம என்ன உண்மையில பார்த்து ரசிச்சணும் இல்லைன்னா சொல்லணும் ஆசைப்படுறேன். ஆதி பிரதர் பேன் இந்தியா ஃபேன். ஆமா இப்ப ஆதி சார் வந்து கலாய்க்க கூடாது சார். சத்தியமா சார் நான் ஒன்னு சொல்றேன். சாரை பத்தி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதை இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க. அவர் வெர்சடைல் ஆக்டர், ஒரு நல்ல மனிதர், ஒரு பேன் இந்தியா ஆக்டர். அவருக்கு எல்லாம் பிடிக்கும். மிருகம் படத்துல இருந்து சப்தம் வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். இது எல்லாரும் இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. ஆனா சார் வந்து நான் ஒன்று சொல்ல ஆசைப்பட்டேன். அதாவது ஷாஜகான் சொன்னாலே தாஜ்மஹால் ஞாபகம் வரும். மும்தாஜுக்காக ஒரு தாஜ்மஹால் கட்டினார். எப்ப டெல்லிக்கு போனாலும் மறக்கவே மாட்டோம். இப்ப வரைக்குமே அந்த தாஜ்மஹால் பார்த்தா ஷாஜகான் செம்மையா கட்டியிருக்காருல, அந்த மாதிரி நம்ம ஆதி சாரும் நிக்கி கில்ரமாவும் கடைசி மறக்கவே மாட்டோம். நீ கவிதைகளா பாட்டு இருக்கிற வரைக்கும் நான் எப்போ டிவி ஆன் பண்ணி நீ கவிதைகளா பாட்டு கேட்டாலும் இவங்க ரெண்டு பேரும் மறக்கவே முடியாது. இன்னும் எத்தனை ஜெனரேஷன் வந்தாலும் சார் நான் மறக்கவே மாட்டேன். பாட்டு கேட்கறப்ப மட்டும் தான் ஞாபகம் வரும். அப்படிதான் சார். அதுவும் அந்த பாட்டு நீ கவிதைகளா மட்டும் சார் சொல்லிட்டேன் சார். உங்களோட படத்தை பத்தி எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. இது நான் பர்சனலா ஒரு ஃபீலிங் அதுக்காக சொன்னேன் சார். மேம பத்தி ஐயோ ஆனா ஆக்சுவலி இல்ல மேம் நீங்க நினைக்கிறதா இல்ல மேம். அதாவது அப்பெல்லாம் கல்வெட்டுல ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும் எழுதி வச்சுட்டு போவாங்க. உங்களுக்காக ஒரு பாட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. உண்மையில அழகிய லைலா இவளது ஸ்டைலா சந்தன வெயிலா மன்மத புயலா அடடா பூவின் மாநாடோ அழகுக்கு இவள் தான் தாய் நாடோ. அந்த மாதிரி ஆக்சுவலி இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா மேம்? Of course. இந்த பாட்டு கேட்டா எல்லாரும் ரொம்ப ஞாபகம் வரும். நோ எனக்கு உங்க ஞாபகம் தான் வரும். அழகிய லைலா வந்து உங்க ஞாபகம் தான் வரும் எனக்கு. I was just going to say அத நம்ம சாங் இல்ல. இட்ஸ் ஓகே மேம். பட் எந்த சாங் யாரு அங்க பாட்டா இருந்தாலும் நீங்க தான் அங்க ஹீரோயினா இருக்கீங்க. அதனால சொல்ல வந்தேன் மேம். இப்ப கை தட்டணும். எக்ஸாக்டா ரொம்ப அவங்க பிளாக் ஷிப் வரும்போது நமக்கு கவனிக்கணும். நம்ம என்ன சொல்ல இல்ல அப்ப வேற மாதிரி சொல்லுவார் சார். அந்த பாட்டுல லைலான் தான் வரும். ஆனா எங்க கவனம் ஃபுல்லா உங்க மேல தான் மேம் இருக்கும். அப்படி சொல்லுவோம். கண்டிப்பா சொல்லுவோம். இல்ல அந்த பாட்டுல ஏன் மேம் லைலான் போட்டாங்க? அழகி ரம்பா அப்படிதானே போடணும் அப்படின்னு சொல்லி பேசுவாரு. சார் இது கூட சொல்லலாம். சரி ஓகே இதோ என்ன இப்படியே போயிட்டு இருக்கு. நம்ம ஏதோ வேற ஏதோ படத்தோட ப்ரமோஷன். நான் பாருங்க இப்போ நீர் வச்சு எடுத்தாரா இப்ப சவுண்ட் வச்சா சார். அடுத்த படம் டைட்டில் தெரியும் சார். காத்து நெருப்பு ஆகாயம் இது வச்சு அந்த ஸ்கிரிப்ட் ரெடியா சார்? எல்லா லைனையும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயோ உண்மைதான் போல. சரி ஓகேண்ணே. உண்மையிலேயே ஐபூதங்களையும் ஐபூதங்களா பார்க்கிறவர் சார் தான் நினைக்கிறேன் அறிவழகன் சார். ஸோ அப்படி ஒரு அற்புதமான படம் சப்தம். அகைன் சார் ட்ரெய்லர் பார்க்கும்போதே வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனுடைய அந்த வைப்பை இப்போ எங்களால் உணர முடியுது. தேட்டருக்குள்ளே இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து அதிர விடுவாங்க, சில பேர் பதற விடுவாங்க. இவர் அதரவும் விடுறாரு பதறவும் விடுறாரு ஒவ்வொரு படத்துலையும். அப்படி தான் சப்தம் வந்திருக்கு. ஸோ முதல்ல அதனுடைய வெற்றிக்கு பிப்ரவரி 28 உலகெங்கிலும் வரப்போகுது. அதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களோடு ஆரம்பிப்போம். உங்ககிட்ட படத்தை பற்றி கேட்குறதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த ட்ரெய்லரை சிலர்கிட்ட காட்டி கேட்டோம். எப்படி இருக்குது ட்ரெய்லர், சொல்லுங்கள் உங்களோட விஷயம் சொல்லுங்கள், இந்த மாதிரி வராங்க அப்படின்னு சொல்லி அவங்க சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ப்ளீஸ். எனக்கு வந்துட்டு இந்த மூவி
மூவி எல்லா ஜான்லயுமே கலந்த மாதிரி இருக்கு. சயின்ஸ் பத்தி பேசுறாங்க, ஒருத்தவங்க நம்பிக்கையை பத்தி பேசுறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாக்குறதுக்கு. பயங்கர சஸ்பென்ஸா இருக்கு, ரொம்ப த்ரில்லரா இருக்கு. பாக்கும்போது பாத்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் என்ன ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கறத அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ல எடுத்திருக்காங்க. சோ ரெண்டையும் கலந்து ஒரு மூவியா எடுத்த மாதிரி இருக்கு. ஆதி ப்ரோ வந்து ஈரம் படத்துலயும் இன்வெஸ்டிகேட்டரா தான் வருவாரு. நாங்க ஆல்ரெடி அந்த படம் பார்த்திருக்கேன். சூப்பரான படம் அது. அது ஒரு த்ரில்லர் பேஸ் மூவி மாதிரி சூப்பரா இருந்துச்சு. ப்ரீவியஸ் மூவிலாம் நல்லா இருந்துச்சு. அரவான் படத்துல எல்லாம் ஒரு மிரட்டலா இருந்துச்சு. மிருகம்லலாம் வந்து ட்ரிமெண்டஸா வந்து வெயிட் லாஸ்லாம் பண்ணி அவரோட பிசிக் எல்லாமே டிஃப்ரெண்டா பண்ணி பார்க்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு. மிருகம் படம் ஷூட்டிங்ல ஹோட்டல்ல வேலை பார்க்கும்போது அவர் நிறையவே பார்த்திருக்கேன். படத்துக்காக இவ்வளவு டெடிகேஷனா பண்றதெல்லாம் வந்து நல்லா இருக்கும்னு தோணுது. கண்டிப்பா பாக்குறோம். 90s கிட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கஞ்சா குடிக்கி உருட்டுடா உருட்டு. ஹாய் லைலா மேம், உங்களை நாங்க வந்துட்டு உங்க ஸ்கிரீன்ல பார்த்து ரொம்ப மிஸ் பண்றோம். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்தேன். அவ ஒருத்திக்கு மட்டும் தான் இருப்பிருக்குமே வெடுக்குன்னு ஆட்றா. ஆஃப்டர் லாங் டைம் நிறைய பேருக்கு யோசிச்சிருப்பாங்க. திரும்ப உங்க மூவிஸ் வருது, எனக்கு பர்சனலா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நாளைக்கு வருவீங்களா இதே இடத்துக்கு? அவங்க எப்பவுமே ஒரு குழந்தைத்தனமான குரல். பிதாமகன் படத்துல எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப மிரண்டு போயிட்டோம். டு பி ஆனஸ்ட் நான் வந்து ஒரு 70 to 80 டைம்ஸ் பார்த்திருக்கேன் அந்த படம். டேய் கஞ்சா குடிக்கி பாட்ட போடுறா. கியூட்டா ஸ்மைல் பண்ணுவாங்க. அவங்க ஃபேஸே பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கும். அவங்க பண்றது இன்னுமே கியூட்டா தான் இருக்கும். கண்டிப்பா இந்த மூவில நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். அவங்கள திரும்பி ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம்ல அவங்கள ஒரு ஸ்கிரீன்ல. நீ என்னோட ஃபேவரட் ஆக்ட்ரஸ் கூட அவங்க. அவங்க பண்ற நடிப்பு மாதிரி இருக்காது, எல்லாமே நேச்சுரலா. நீங்க இன்னும் நிறைய படங்கள் பண்ணும். நிறைய வித்தியாசமான கேரக்டர்கள் எடுத்து செய்யுங்க லைலா மேடம். அதெல்லாம் நாங்க பார்த்து ரசிக்கிறோம். ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஈரம் படத்தோட டைரக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேள்விப்பட்டோம். ஈரம் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அறிவழகன் சாருடைய இயக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஈரம் படம் எப்பவுமே நினைச்சு பார்ப்பேன். ஒரு தண்ணி வந்து பழி வாங்குற மாதிரி எல்லாம் நான் வந்து ஸ்கிரீன் பிளேல ஒரு சினிமாவில் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஜேர்னல்லாம் அந்த படம் வந்ததெல்லாம் யாருமே எதிர்பார்க்காத போடுறேன். அறிவழகன் கண்டிப்பா நல்லா யூஸ் பண்ணியிருப்பார். அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஸோ மூவி ஃப்ரீக் தான் நான். வித்தியாசமான இன்வெஸ்டிகேஷன்லாம் கையில் எடுக்கிறார். பொதுமக்களுக்கு ஒரு உத்வேகமாகவும் ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கும் ஒரு வகையில். ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் crew. Congratulations to சப்தம் டீம். ராதி ப்ரோக்கு வாழ்த்துக்கள். லைலா, லக்ஷ்மி மேனன், மூவி குருக்கு வாழ்த்துக்கள். and all the best. படம் நல்லபடியா வரணும் நான் வாழ்த்துக்கிறேன். வெற்றி பெற வாழ்த்துக்கள். படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். Really nice. செம்மையா இருந்துச்சுங்க வீடியோ. Yeah, my gosh, this is what we Thank do. you team. I think there's a lot of effort பின்னாடி இருக்கு. Thank you. Really fantastic. Thank you team. And I must say thank you to all the audience members who have said their comments, because it is for them that we do all what we do and give them entertainment, and it's just so lovely to see the feedback. செம. இதை நாங்கள் என்னதான் சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு மக்கள்கிட்ட இருந்து, ஏன்னா அவங்கள்ட்ட தான் அட்லாஸ் படம் கொண்டு போய் நம்ம எல்லாரும் பேசுறதே அவங்கள்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்கு தான். ஸோ அதனால தான் அந்த எண்ட்ல இருந்தே ஒரு விஷயத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம். எல்லாருக்குமே உங்கள் எல்லார் மேலேயுமே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நல்ல படங்கள் பண்ணக்கூடியவங்க நம்மளை வந்து ஏமாற்ற மாட்டாங்க. தே ஒன்ட் டிசப்பாயிண்ட் அஸ் அப்படிங்கிறதுல எல்லாருமே எந்த யாரை பற்றி பேசினாலும் இருக்குது. அண்டு டைரக்டர்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம் நம்ம. சார், ஈரம் இன்னைக்கு எல்லார் மனசுலையும் நிற்கிது. அந்த மாதிரி நீங்கள் பண்ண ஒவ்வொரு படைப்பும் அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம பண்ண எல்லா படையும், குற்றம் 23 இருக்கட்டும், 6 வருஷம், நம்ம எல்லாமே நமக்கு ஒரு ஒன்று மைண்டில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கு. சப்தம் என்ன பண்ண போகுது? இப்போ ஒரு ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்கும்போது எப்படி வந்து ஒரு கதையை சொல்கிறோம், ஒரு பேய் படம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து த்ரில்லிங்காக எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லணும், அதுக்குள்ளே ஒரு கதையை வச்சு சொல்லணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது ஒரு அனுபவம் இருக்கும். அதாவது வெறும் ஒரு பேய் படம் இல்லாமல் ஈரம் எப்படி வந்து ஒரு லவ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாரர் இருந்துச்சு, ஒரு த்ரில்லிங் இருந்துச்சு, அப்புறம் ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், அந்த படத்தில் நடிச்சிருந்த ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்து ஒரு கரெக்டான ஒரு பேக்கேஜ் இருந்துச்சு. வெறும் வந்து ஒரு ஹாரர் அப்படின்ட்டு இல்லாமல். ஸோ சப்தம் அப்படின்றதும் அதே மாதிரி வெறும் ஒரு ஹாரராக இல்லாமல் எமோஷன் இருக்குது, சயின்ஸ் சொல்லியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸை, கேரக்டரைசேஷன், ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டரைசேஷன். இப்போ லைலா மேம் எல்லோரும் பண்ணுறாங்க அப்படின்னா, சிம்ரன் மேம், லைலா மேம், இப்போ ஆதி சார் எல்லோரும் பண்ணுறாங்கன்னா அவ்வளோ ஈஸியாக அமைஞ்சிடாது. இப்போ இவன் தான் வந்து ஆதி சார் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட், நாங்கள் 2 பேரும் வந்து ஒரு ரேப்பர் போனால் கூட இந்த ஸ்கிரிப்ட் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வச்சு, மோர் தென் வந்து என் மேலே கான்ஃபிடென்ட் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஸ்கிரிப்ட் மேலே கான்ஃபிடென்ட் வச்சு எல்லோரும் சேர்ந்து ஒரு யுனைட் பண்ணியிருக்கோம். ஸோ பேஸாகவே வந்து இது எல்லாருமே இந்த சப்ஜெக்ட் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுக்கும் போது கண்டிப்பாக ஆடியன்ஸ்டையும் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்கள் கொண்டு போக முடியும். ஃபைனலாக ஒரு பாயிண்ட் எப்படி சொல்லணும்னா, இது ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது நான் கிளியராக நான் சொல்வேன். சூப்பர். நாங்கள் மொபைலில் ட்ரெய்லர் பார்க்கும்போது இது ஒரு முறை சவுண்ட் சிஸ்டமோடு வச்சு பார்க்கணுன்னு நாங்கள் போய் பார்த்தோம் ரூமில் போய். ஏன்னா அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த படத்தை நம்ம என்னதான் இதுக்கப்புறம் ஓடிடியில் பார்க்க போகணுன்னா கூட அதுக்கு முன்னாடி இந்த தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். 28ஆம் தேதி ஆதி பிரதர் அகெயின் ஈரம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்குலாம் எப்படி பிரதர், நடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும் பிரதர், பார்த்ததுக்கப்புறம் எங்கே தண்ணி வந்தாலும் எங்களுக்கு பயமாக இருந்துச்சு. இப்போ வேற சப்தம்னு வச்சுட்டீங்க, நம்ம சும்மாவே நைட் எந்திரிக்கிறப்ப எங்கேயோ ஒரு இடத்துல சத்தம் கேட்டால் கூட நம்ம பயப்படுவோம். ஈரம் பார்த்துட்டு முடிச்சுட்டு நான் ஒரு 4 நாள் குளிக்கல தெரியுமா.
நீ அப்போ மட்டும்தான் குளிக்க? இல்லை அது ஒரு ரீசன் கிடையாது, ஒரு நல்ல ரீசனாகவே இருந்துச்சு. ஆனால் உண்மையிலே தண்ணியை பார்த்து பயந்தேன் சார். அந்த டைமில் ஸ்டார் விஜயில் போட்டு அன்றைக்கி அப்புறம் டிவியில் வீட்டில் பார்த்துட்டு நார்மலாக மிக்சிலேருந்து அரைக்கும் ஒரு தண்ணி ஒன்று ஊற்றல கீழே, அது கிட்ட போனால் கூட எங்கள் அம்மா ஐயோ எதுனா மிக்சி இருமா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண மிக்சி அப்புறம் ஆஃப் பண்ணுறேன், அந்த அளவுக்கு ஒரு பயம் தண்ணியை நினச்சி. அப்புறம் இந்த தண்ணி சொட்ட மழையெல்லாம் வந்தா சொல்லிட்டு அவ்வளோ ஒரு தண்ணியை பார்த்து பயந்தேன் நான். அவரை பேச விடுவோம், கண்டிப்பாக பேசுவோம் சார். நீ சொல்லுங்க சார். ஹோல் கிரெடிட் கோஸ் டு தி மேக்கருங்க. அதாவது ஒரு விஷயத்தை வந்து எப்படி வேணாலும் காட்டலாம். அவர் வந்து ஒரு சின்ன விஷயமும் அதில் வந்து ஒரு சின்ன நியூவான்சஸாக இருக்கட்டும் ரொம்ப முயற்சி எடுப்பார். அது ஈஸியெல்லாம் வராது. அவர் வந்து செம்ம ஸ்ட்ரெஸ்குள்ளே போய் தான் அதெல்லாம் ஷூட் பண்ணிகிட்டு இருப்பார். ஈரம் கதை நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் லைனாக நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சாதாரணமாக இருக்கும். அதாவது ஓகே, ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு இறந்துருவாங்க, இவன் வரான், அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறான். ஆனால் அந்த ஃபிலிம் மேக்கிங், அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த கேமரா ஆங்கிள்ஸு, இதில் தான் வந்து தலைவர் கலக்கியிருப்பார். அதே மாதிரி தான் சப்தம் கூட. சப்தம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் நான் கதை கேட்கும்போது ஒரு ஆடியன்ஸை தான் கேட்டேன். இந்த படம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இல்லாமல் தியேட்டரில் நம்ம உட்கார ஆடியன்ஸ் மாதிரி தான் இந்த கதையை கேட்டேன். உலகமாகவே வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். ஈரமுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் நியூ வேர்ல்டு. ஈரம் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு படமும் இந்த சாயல் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஒரு ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதை தான் நான் கதை கேட்கும்போது எனக்கு இருந்துச்சு. ப்ளஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் எப்படி எடுப்பார்னு எனக்கு தெரியும் ஈரமில் ஒர்க் பண்ணதுனால. ஸோ இன்னைக்கு 28th ஆடியன்ஸ் பார்த்து அவங்களோட ஃபீட்பேக் கேட்கணுன்ட்டு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயமாக பிரதர், இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் ஈரமை பேசிக்கிட்டே இருக்க மாதிரி சப்தமும் பல சகாப்தங்கள் படைக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்கிறோம். நீங்கள் எப்படி உங்களோட படத்துக்கு ஹீரோஸ் சூஸ் பண்ணுவீங்கன்னு நாங்கள் கேட்க மாட்டோம் சார். ஏன்னா நாங்கள் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த ஹீரோவுக்கு பேர் ஏல ஆரம்பிக்கணும் தம்பி. ஆமாம், ஒன்று ஆதி, ஓகே, ஒன்று ஆதி, இல்லைன்னா அருண் விஜய், இல்லைன்னா அருள்நிதி, ஓகே. அப்படியே தவறி வல்லினம்னு ஒரு படம் நக்குல் வச்சு எடுத்தாரு. ஆனா அதுலயே ஹம்ஜத்னு இன்னொருத்தர் இருப்பாரு, ஓகே. அங்கேயும் ஒரு ஏ இருக்கு. நக்குலையும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனா பேர் மாத்திக்க முடியாதுன்னு சொன்னதுனால நாங்கள் இல்லைன்னா அக்குல்னு ஹிந்தி ஆக்டர் பேர் வச்சா. எதுனால சார் இந்த ஏக்கும் உங்களுக்குமான தொடர்பு? இல்லை, நீங்கள் ஏ வந்து அமைஞ்ச ஒரு விஷயம் தாங்க. அது நானும் யோசிச்சு பார்த்துருப்பேன். என்ன எல்லாமே அப்படி பார்த்தீங்கன்னா 6வது சின்னத்தில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா தத்தும் ஐஸ்வர்யா ராஜேஷும் பண்ணியிருப்பாங்க. அது வந்து 3 பேருமே ஐ திங்க் அவர் ஏல ஆரம்பிக்கிறதுனால எல்லாரும் ஏல தான் வரணும். இல்லை அப்படி இல்லை, கேரக்டர் வேணால் நான் வச்சுப்பேன். அது கேரக்டர் வந்து சின்ன ஒரு சந்தோஷம் இருக்கும். என்னென்னா வந்து ஒரு ஏல வந்து ஒரு கேரக்டர் பேர் இருக்கணும் அப்படின்றது பாயிண்டில் எனக்கு வந்து அரவிந்த் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு ஹீரோக்கு வந்து எப்போ ஒரு கதை யோசிச்சாலும் சரி, ஒரு லைட்டாக ரஃபாக வந்து ஸ்கிரிப்டிங் பண்ணாலும் சரி, டக்குன்னு மைண்டில் வந்து அரவிந்த் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அரவிந்த் ஒருத்தர். மெயின் வந்து அந்த பேரில் வந்து ஒரு சின்ன ஒரு மேஜிக் இருக்குது, ஒரு அட்ராக்ஷன் இருக்கிறனால அது அரவிந்த்னு ஒரு பேர் வைப்பேன். ஸோ இதுதான் மெயின் பேஸு. ரீசனாக ஹீரோயின்ஸ் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஏ வைப்பேன் ஒரு பாயிண்டில். அது வந்து லாஸ்ட்டு பார்டரில் பார்த்திங்கன்னா அப்புறம் ஒரு கேரக்டர் பேர் வச்சுப்பேன். இப்போ அவந்திக்கான்னு பேர் வச்சுருக்கேன். ஸோ நீ கரெக்டாக பாயிண்ட் பண்ணி சொல்லிட்டீங்க. அருண் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அதான் எனக்கு தெரியும். 2 ஏ அதிர்ச்சி அருண் ஏ. அதை விடுங்க, அதை தாண்டி சாரு இதெல்லாம் படம் ரிலீஸ் பண்ணிட்டு இதுக்கு அனுப்பல யூ சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு. அதில் சார் யூ மட்டும் டென்ஷன் யூ வந்துருச்சு, ஏ ஜாலி சார் எக்ஸாம் ஆக போல. அவருக்கு இந்த யூஏ போட்டாலும் போய் கேட்க சார் நல்ல படம் தான், ஏதோ கொஞ்சம் ஏ கொடுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அப்படிதான் கேட்டு வாங்கலாம்னு நினைக்கிறேன். யூ கொடுத்தாலும் யூஏ கொடுங்க சார் ப்ளீஸ் சார். அது ஏ வந்து எல்லா ப்ரொடியூசர்ஸ் வந்து சப்சிடி சேட்டலைட்டு டிஜிட்டல்லாம் கம்மியாக இருக்கனால தான் வந்து ஏ வந்து நான் விட்டு வச்சிருக்கேன். இல்லை கண்டிப்பாக டெஃபினட்டாக ஏ. சாருக்கு ஏமால ஒரு விஷயம் இருக்கு. ஃபார் லேடிஸ் பரவாயில்ல. லைக் ஐலா இந்த படத்துல உங்க கேரக்டர் பேர் என்ன? நான்சி. ஓகே, சூப்பர். எப்படி நீங்க இவ்வளோ பெரிய டிராவல் நான்சி எப்படிப்பட்ட? வெரி கியூட் கேரக்டர் தான். ஆமா, நான் பேய் இல்ல. ஓகே, தட் இஸ் ஒன் திங் தட் எல்லாரும் கேட்டுட்டு நல்லா இல்லை. நீங்க பேயின்னு சொன்னாலும் நாங்க பயப்பட மாட்டோம். அப்புறம் அது ஹாரர் காமெடி ஆயிருச்சு. ஆமா, நல்ல பேய் இல்ல. ஓகே, தட் மச் ஐ கேன். நீங்க என்னன்னு சொல்ல மாட்டீங்க. பேய் இல்ல, பட் என்ன நாங்களாம் பேயா இருந்தாலும் சந்தோஷம் தான் போடுவோம் தேட்டர்ல. மேம் ரசியும் அப்பயும் பேயா இருந்தா இவ்வளவு கியூட்டா இருக்காங்க பாருடா, பேயில நல்ல அங்க பாருங்க முடி எவ்வளவு அழகா விட்டுருக்காங்க பாருங்க, அது பேசிப்போம். அதனால எங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை. நல்ல வேலை பேயா வைக்கல நாங்க. ஸோ நான்சி எவ்வளோ ஸ்பெஷல்? நான்சியில் ஒரு ஸ்பெஷல் திங் வந்து நீங்கள் ஓனர் தான். ஓகே, டிஃப்ரெண்ட் கெட்டப். சூப்பர். ஒர்க்கிங் வித் அறிவழகன் சார். Working with Arivalgan sir is very
perfectionist, particular. Everything is perfect. Hats off. Great director. சூப்பர். லைலா மேம் வந்து ஃப்ரேமில் வந்து அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரேமில் வந்து பெர்ஃபெக்ஷனை மாற்றிடுவாங்க. பட் அந்த இப்போ ஒரு ஜோதியில் இருக்குல்ல, அது எப்போவுமே வந்து நான் ஸ்டாப்பாக இருக்கும். அவுட் ஆஃப் த ஃப்ரேம் வந்து இருக்கும். அது செட்டுக்கு வந்தாவே வந்து பயங்கரமாக அந்த ஹாலே அலோகலப்படும். இப்போ வந்து சப்தம் அப்படின்னு சீரிஸ் போட்டு ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்ட்டு எடுத்தால் கூட வந்து அவங்க வந்து ஹாலே வந்து அலோகலப்படும். அந்த டிரான்ஸ்லேஷன்லேருந்து இந்த டிரான்ஸ்லேஷனில் கொண்டு வரது இருக்குல்ல, அது மட்டும் தான் கஷ்டம். அவங்க அதெல்லாம் பண்ணிட்டு அவங்க ஃப்ரேம்குள்ளே போகிறப்ப சரியாக மாற்றிடுவாங்க. சுற்றி இருக்கவங்களுக்கு தான் பிரச்சனை இல்லை. நாங்கள் இன்னும் சிரிச்சுட்டு தான் இருப்போம். அவங்க வந்து டக்குன்னு சீரியஸாக மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அவங்க ஃப்ரேம்குள்ளே வந்துடுவாங்க. எங்களுக்கு வந்து ஃப்ரேம்குள்ளே வரது ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ நான் என்னோட பாட்டுக்குள்ளே வரதோ இல்லை ஆதிசர் வந்து அவரோட சீரியஸ்னஸ்குள்ளே வரதோ வந்து ஒரு டைம் எடுத்து நம்ம ஓகே சீரியஸ் படம் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிட்டு வரது டைம். I don't think it's experience. Even from Parthen Rasithan, the editor came to me, madam, you are laughing, suddenly crying scene, crying, and then director will say cut and back to laughing. Sir, please give me little editing space. கட்டன் சொன்ன உடனே திருப்பி சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமாம், இது நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த எடிட்டிங் வந்து ஸ்பேஸ் சொல்லுவாங்க. சில பேர் வந்து ரியாக்ஷன்ஸ் இப்படி மாற்றிட்டு இருப்பாங்க. அது எக்ஸ்பீரியன்ஸில் நம்மளுக்கு கிடச்சிரும். மாற்றி பண்ணிடுவாங்க. அங்கே எடிட்டிங்கில் வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக வந்து அந்த பாயிண்டில் வந்து கட் பண்ணுறது, அந்த சின்ன ஒரு ஸ்பேஸ் ஒன்றும் ஒரு ஜஸ்ட் லேண்டிங் ஸ்பேஸு அது மிஸ் ஆகும் ஒரு பாயிண்டில். அது ஆக்சுவலாக இவங்களோட இன்னொன்று என்னென்னா அடிக்கடி கிண்டல் பண்ணிகிட்டு இருப்போம் நானும் அது சார். அதாவது கார்லேருந்து இறங்கினாங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளே வரக்குள்ளே வந்து அங்கே மீட் பண்ணுறாங்க. 50 பேருமே ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க ஒரு பாயிண்டில். அது நல்ல குணம். அது நிறைய பேருக்கு அமையாது. அப்படி நிறைய மனிதர்களை சம்பாதிக்கிறது. ஸோ வாழ்த்துக்கள் எல்லாம் இருக்கும். ஆக்டர் ஆகணுன்ட்டு நான் வரல இண்டஸ்ட்ரிக்கு, அது அமைஞ்சது. அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு ஏதாவது தொழில் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஆனால் மிருகம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஸோ பைலட்டும் ஜாலியாக சிம்பிளாக ஒரு வாழ்க்கையை வாழலாம், நிறைய ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சீப்பான ஒரு ஐடியாவில். சாருக்கு பைலட்டே சிம்பிளான வாழ்க்கை. He said cauliflower. I am extremely sorry, ma'am. Next time I am eating the food, no cauliflower. Cauliflower, my life is rice, cauliflower. No cauliflower, please.